வணக்கம். திருகோணமலை தமிழ்ச் சங்கம் எதிர்வரும் ஆனி மாதம் 10ஆம் தேதி வசந்த விழா என்று சொல்லப்படுகின்ற விழாவை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது, திட்டமிட்டிருக்கின்றது. திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியினுடைய கலையரங்கில் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு காலை 8:30 தொடக்கம் மாலை 7:30 வரை ஒரு முழு நாள் நிகழ்வாக நடத்தப்பட இருக்கின்றது. காலை நிகழ்வாக நூற்கண்காட்சி, திருகோணமலை பிராந்தியத்தின் சிறப்புகளை எடுத்து கூறுகின்ற கலை இலக்கிய நூல்கள் சம்பந்தமான ஒரு நூற்கண்காட்சியும், அதே நேரம் அதே சமயம் திருகோணமலை பிரதேசத்தினுடைய கலை இலக்கிய பாரம்பரியங்களின் சிறப்புகளை ஆராய்கின்ற ஒரு ஆய்வரங்கும் இடம்பெற இருக்கின்றது. முதல் நிகழ்வாக நூற்கண்காட்சி திருகோணமலையைச் சேர்ந்த எழுத்தாளர்கள், கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக எழுதி வருகின்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகள், திருகோணமலை சம்பந்தமாக பிற நாட்டு அறிஞர்கள் எழுதிய எழுத்துக்கள், நூல்கள், அதே போல திருகோணமலையைச் சேர்ந்து புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் எழுதிய நூல்கள் காட்சிப்படுத்தப்பட இருப்பதுடன், அன்றைய தினம் திருகோணமலை அறிஞர்களுடைய பல்வேறு விதமான விளம்பரங்களும் அங்கே இடம்பெற இருக்கின்றது. அதேவேளை கலையரங்கில் கிழக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்களுடைய தலைமையிலும் விரிவுரையிலும் திருகோணமலை பிராந்தியத்தினுடைய கலை இலக்கிய பாரம்பரியங்களை விளக்குகின்ற வகையில் 4 விதமான உபதலைப்புகளில் ஆய்வரங்கொன்று நடைபெற இருக்கின்றது. இந்த ஆய்வரங்கில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளந்தலைமுறை எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள், பண்டிதர்கள், கவிஞர்கள், புலவர்கள், அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள் பெருந்தொகையாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடல், அதாவது இந்த ஆய்வரங்கில் ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற இருக்கின்றது என்பதை தெரிவித்து கொண்டு, மாலை நிகழ்வாக திருகோணமலை பாரம்பரியங்களை விளக்கக்கூடிய ஒரு வசந்த கால பெருவிழா நடாத்தப்பட இருக்கின்றது. இந்த விழாவில் பல்வேறு அறிஞர்கள், கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பை சேர்ந்த தமிழ்ச்சங்கங்களுடைய செயலாளர்கள், தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பேராசிரியர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பல்வேறு விதமான உரையரங்குகளும், திருகோணமலை பிராந்தியத்தை முதன்மைப்படுத்துகின்ற கூத்துக்களும், அதேபோல மட்டக்களப்பு விவேகானந்தா கலைக்கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மோகனதாஸ் அவர்களுடைய நெறியாள்கையில் தீக்கணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆடல் அரங்கும் இடம்பெற இருக்கின்றது. அதே நேரம் அந்த இடத்தில் தமிழை பெருமைப்படுத்துகின்ற வகையில் பல அறிஞர்களால் எழுதப்பட்ட தமிழ் பாடல்கள் இசையமைக்கப்பட்டு பாடப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு அறிஞர்கள், ஆர்வலர்கள், கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள், பொதுமக்கள், அன்பர்கள், நண்பர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.